வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வேற பழனிசாமி. நம்ம வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ், அதாவது குடிமை பணி தேர்வுகள் 2024-25 இன்டர்வியூவோட டிரான்ஸ்கிரிப்ட் பார்த்துட்ருக்கோம். அதாவது வந்து நேர்முக தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வியோட டிரான்ஸ்கிரிப்ட் பார்த்துட்ருக்கோம். 2024 ப்ரிலிமினரி மெயின் முடிஞ்சு பாஸ் பண்ணி மெயின் முடிஞ்சு இன்டர்வியூ தேர்வானவங்க ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து டெல்லியில் யூபிஎஸ்சியில் நேர்முக தேர்வு, அதாவது ஆளுமை தேர்வு கேள்வி அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு கம்யூனிட்டி பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணுற கொஸ்டின்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக், அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த சீரீஸ் ஃபுல் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இது வந்து 137வது எபிசோடு இந்த ஆண்டில். இவருடைய ஆப்ஷன் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், அண்ட் இஸ் ஃப்ரம் மத்திய பிரதேஷ். ஓகே, ஒரு குறைச்சி தான் இருக்குது, தெரியல. லெட்ஸ் see that. அண்ட் நேம் நமக்கு தேவையில்லை. அண்ட் இன்டர்வியூ டேட் 4th April ஆஃப்டர்நூன் செஷன். அண்ட் லாஸ்ட் ஒன் டு கோ போர்டு லெஃப்டினன்ட் ஜெனரல் ராஜ் சுக்லா, ரிட்டையர்ட். அண்ட் கீவேர்ட்ஸ் ஜபல்பூர் எம்பி, ராம்சரிதமானஸ், ராணி துர்காவதி, அண்ட் பிஎஸ்ஆர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். அண்ட் இப்போ அடுத்தடுத்த எபிசோட் ரெண்டும் லாஸ்ட் கேண்டிடேட் நம்ம பார்த்ததும் மத்திய பிரதேஷ் இந்தூர், இவர் வந்து ஜபல்பூர். ரைட், சரி பார்க்கலாம். இது வந்து வித்தியாசமான இது ஸ்கிரிப்டு, லைன் பை லைனில் ஒரே பேராவாக இருக்குது, பார்க்கலாம். அண்ட் சேர்மன் read out a few things about my DAF, that is detailed application form, and began discussing Ramcharitamanas and asked its salience and its difference from Mahabharata. As I started answering, he described how he saw a play and long monologue. இந்த நம்ம ஒரு சில வீடியோக்கு ஒரு முறை நம்ம இதை பேசுவோம், இந்த லாங் மோனோலாக் அண்ட் மோனோலாக். இது என்னென்னா, மோனோலாக்னா தனியாக பேசுகிறது இல்லை. நார்மலாக மெம்பர்ஸோ அல்லது சேர்மனோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேக்ரவுண்டு கொடுப்பாங்க. என்னென்ன பேக்ரவுண்டில் என்னென்ன சூழல் இருந்தது அப்படின்னு சொல்லி. இப்போ சிச்சுவேஷன் பேஸ் கொஸ்டின்ஸ் நம்ம மாணவர்கள்ட்ட சொல்லுவோம் தெரியுமா. அப்போ சிச்சுவேஷன் பேஸ் கொஸ்டின் நம்ம சிச்சுவேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதே மாதிரி இந்த மெம்பர்ஸோ சேர்மனோ வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலாக பேசுவாங்க. இன்னும் சில பேர் இப்போ நம்ம பார்த்துருக்க சில இது இருக்குது, லாங் மோனோலாக் அப்படின்னு அர்த்தம். ஒரு பேனல் வந்து 3 நிமிஷம் வந்து ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கிறாரு இந்த ஸ்டூடெண்ட்டை. பட் வாஸ் எக்ஸ்பிளைனிங் திங்ஸ். பட் இதில் என்னென்னா, அது எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை விட நீங்கள் எவ்வளோ புரிஞ்சிக்கிறீங்க, எவ்வளோ இன்டேக் பண்ணுறீங்க, அது ரொம்ப முக்கியம். இதில் என்னென்னா, நம்ம கதை கேட்குற மாதிரி கிடையாது. அவங்க சூழலில் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சொல்லிக்கிட்டே வருவாங்க. வயசான ஆட்கள். அப்போ அவங்க அனுபவத்தில் ஒரு விஷயத்தையும் ஒரு கருத்தையும் வந்து மறுபடியும் சொல்கிறாங்கன்னா, அந்த கருத்தை நம்ம பார்த்துட்டு லிசன் பண்ணிவிட்டு, அந்த கருத்து எப்படி ஆனது, அதற்கு என்ன முடிவு சொல்லணும், நமக்கு என்ன அனுபவம் இருக்குது, அந்த அனுபவத்தை பேஸ் பண்ணி நம்ம பதில் பேசணும் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து மோனோலாக் அப்படிங்கிறது டிஸ்கஷன், ஒரு டீட்டெயிலிங் சம் கொஸ்டின் அண்ட் ஆஸ்கிங் அவர் ஒப்பீனியன், இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் கேட்குறவங்களுக்கு மோனோலாக்னா ஐயோ வேறு ஏதோ மோனோலாக்னு நினச்சிடாதீங்க. நம்மளும் ஒன்ஸ் இன் 3-4 வீடியோஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். மோனோலாக்ங்கிறது எக்ஸ்பிளனேஷன் given by the chairman or member on a particular context. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அண்ட் they will ask a question, ரைட். இப்போ இங்கேயும் ஸோ லெஃப்டினன்ட் ஜெனரல் ராஜ் சுக்லா அவர்கள் வந்து லாங் மோனோலாக் விட்டுருக்கிறார், ரைட்டா. அதுக்கப்புறம் தென் he asked, why don't we know about our scriptures in depth, right? What we have not promoted our scriptures well enough. And do you think initially humans were good, later they became cunning as time progressed? So this is like, இப்போ கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, நம்ம வந்து குடும்பம் எல்லோரும் சேர்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். என்றைக்கு தனி குடித்தனம்னு ஒவ்வொருத்தர் போக ஆரம்பித்தாங்களோ அந்த பழக்க வழக்கம் உறவுகள்லாம் மாறிப்போச்சு. நம்ம சோசியாலஜியில் படிக்க தான் செய்யணும். இன்றைக்கி உள்ள ரியல் உலகத்தில் வந்து கூட்டு குடும்பமாக வாழ்ந்தவங்களுக்கு தான் தெரியும். அதில் கஷ்டமும் இருக்குது, நஷ்டமும் இருக்குது. அதே மாதிரி தனி குடும்பம் வாழ்கிறதுலையும் கஷ்டமும் இருக்குது, நஷ்டமும் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து வளர்ந்து வர்ற சூழலையும் கூட்டு குடும்பமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அது ஒரு சூழல். ஆனால் அப்பா கூட விட்டுட்டு வந்து தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க பார்த்தீங்களா, அதில் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ ரைட், பட் இந்த ஒரு சேஞ்ச், இப்போ நீ இந்த சேஞ்ச் நான் பேசுனதோட லிங்க் பெரிய விஷயம் என்னென்னா, ஹியூமன் ப்ராக்ரஸ் ஆக 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 அவன் தனியாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றான். பட் மனுஷனும் ஒரு சோசியல் அனிமல் தான், சோசியலோடு இருக்கணும். தனியாக இருந்தால் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. பட் அது நிறைய பேர் தெரியுறதில்ல. ஸோ அதான் ஃபேக்ட். ஸோ லெட்ஸ் see whatever it is. And number 1, industry-based assessment of Jabalpur as a city. If you are made a collector of Jabalpur, how will you boost industrialization? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நானே நம்ம பசங்கள்ட்ட நிறைய பேர் சொல்லுவேன், இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இண்டஸ்ட்ரி பேஸ் அசஸ்மெண்ட். இப்போ ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊரில் என்னென்ன இண்டஸ்ட்ரி இருக்குது, என்னென்ன நிறைய நீங்கள் ஃபுல் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் எல்லாமே இருக்கும். அப்போ அந்த ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி படித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பட் கண்டிப்பாக ஒரு ஜபல்பூர் கலெக்டராக போட போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் ஜபல்பூருக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே
இண்டஸ்ட்ரியை வளர்க்குறதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு அந்த சூழல் நல்லா தெரியும். அப்போ நல்ல சூழல் தெரிஞ்ச ஒரு ஆள் ஒரு முடிவு எடுப்பதற்கு எளிதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேள்விகள். ரைட்டாக அதையும் வச்சுக்கணும். அப்புறம் மத்திய பிரதேஷ் டூரிசம் பிளேசஸ் டு விசிட் and places to visit Ujjain other than Mahakal. I mentioned Ujjain in previous answer. ரைட்டு. இப்போ என்றைக்குமே வந்து நம்ம ஒரு விஷயம் ஒரு லீடு பண்ணுவோம், அந்த லீடு பேஸ் பண்ணி தான் அடுத்த கொஸ்டின் வரும். இப்போ நம்ம பல இடத்துல மறுபடியும் சொல்கிற விஷயம் தான். ஒன்று, நீங்கள் கொஸ்டின் கொடுத்து நீங்கள் விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலாக பேசல, நீங்கள் லீடு கொடுப்பீங்க. அப்போ நீங்கள் லீடு கொடுக்கல, நீங்கள் சொல்கிற விஷயத்துலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க கேள்வி வைப்பாங்க. அப்படின்னா அது தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். இன்னொன்று, நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணல, அவங்க குண்டக்கமட்ட கேள்வி கேட்டால் they will lead the board. When they will lead the board, then there will be trouble for you. So always we say that candidate should lead the board. Right? Okay. And how can we bring about inclusive growth? Inclusive growth. Right? Then number 2, what was the contribution of Rani Durgavati in Indian history? And favorite Doha and Chupai. Why Sundarkand is most popular? Right? ஸோ ஒரு ரொம்ப ரெண்டு மூணு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் மெம்பர் 3, இட்ஸ் அ லேடி மெம்பர். அண்ட் லெட் சி. ஸ்ரீ ராம் இஸ் அன் ஐடியல், பட் த வே ஹி abandoned மா சீதா வாஸ் இட் inappropriate. I said he had his reasons for Praja Bhakti, and yet I consider it's unjust. So cut me short and then counter question me. And have you been to abroad? Which place would you like to go and travel in India? I said Kerala. Oh, then why so many disasters there? Why has the government not prepared for itself enough for it? And what are the 3 biggest issues facing the humanity today? I said climate change, geopolitical difference and wars. So climate change is the biggest threat. நிறைய பேருக்கு புரிகிறது இல்லை, அது ஒரு விஷயம். அண்ட் ஜியோபொலிட்டிக்கல் டிஃப்ரென்ஸ், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அண்ட் let's see what wars சொல்லலாம். Wars and before I could give the third, and she asked, isn't it terrorism one? I said yes ma'am. Then it's a major challenge too. Then she asked, do you consider X is a non-state actor? So I said yes. Technology, MNCs are critical and non-state actors and currently in geopolitics. She said why and how. I explained the polarizing the effect it has made on people ideas and increasing extremistic perspective and narrowing down the identity lines. So these are the reasons he explained. And then further member 4. So member 4, why all wars happen in Afghanistan? So what is the problem there? I mentioned on contextual sense reasons for various wars, but chairman asked me to be more reasons. I said geostrategic location, mineral endowment nearby, and such a big mishap happened in Bangladesh. Why anti-India sentiment apart from a big country, small country syndrome, political calculations and multicultural society? I mentioned the role of China and Pakistan. He countered, but they have always been there. Why have we not been able to predict our such occurring? Kept grilling me, and I had to say, sorry sir, I will read more on it. So கடைசியில் ஜகா வாங்கியாச்சு. So I will read more about it. Okay, so chairman இறங்கி அடிச்சிட்டார். And further 5 fugitive economic abundance in India and chairman. Again, it is seen that increasing militarization as seen as promoting wars, but less military spending leads to weak ground deterrence, hence more wars. Do you agree that if Europe had spent more on military, it could have deterred Russia? So it's apt for India to spare just 1.98 in GDP and defense. So what should we do? And chairman said, so thank you, I left. So that's a detail about this. So further, his experience, overall experience, the board seemed to be bored and saturated with the questions, seemed to be in a hurry to finish, did not even listen to complete my answer, was DAF based, but not much happening, and current affairs was not asked, no smiles, blunt faces. This happens because they are all tired, right? This happens.
ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் வில் டேக் தி ஒன் மோர் ஸ்கிரிப்ட் ஃபார் தி வீடியோ மேக்கிங். தேங்க்யூ வெரி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.